திருத்தியைன்னு வரும்போதே 3ஆம் திதி. அக்ஷயன்னு சொல்லும்போது வற்றாதது, அள்ள அள்ள கொடுத்துட்டே இருக்கிறது தான் அக்ஷயம். அக்ஷயன்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம். இது பரசுராமர், விஷ்ணு அவதாரமான 6ஆம் அவதாரமான பரசுராமர் பிறந்த நாள். அக்ஷய திருத்தியை திரேத்த யுகத்தோட ஆரம்பத்துல வர நாள். கங்கா, வற்றாத நதின்னு சொல்ற அந்த கங்கை நதி பூமிக்கு வந்த நாள். அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அல்ல அல்ல குறையாதுன்னு சொல்லும் போது நமக்கு மனசுல என்ன ஞாபகம் வரும்? அட்சய பாத்திரம் ஞாபகம் வரும் இல்லையா? அந்த அட்சய பாத்திரம் யாருக்கு? அட்சய பாத்திரம் வந்து பாண்டவர்களுக்கு கிடைத்த நாள். அன்னபூர்ணி தேவி, அந்த அன்னபூர்ணி தேவி அவதரிச்ச நாள். இந்த 10ஆம் தேதி மட்டும் இல்லாம அக்ஷய திருத்தியை சுத்தி வர நாட்களுமே ரொம்ப முக்கியமான நாள். மே 9ஆம் தேதி அக்ஷய திருத்தியோட நாட்களை சுத்தி வருது. சூரியனும் சந்திரனும் என்ன பண்றாங்க? உச்சம்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சந்திரன் எங்க இருக்காங்க? சந்திரன் ரோஹிணி நட்சத்திரம்ல இருக்காங்க. அப்போ மே 9ஆம் தேதி யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியம்? கல்யாணம் ஆச்சு, ஆனா கல்யாணமாயி ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, கல்யாணம் ஆனாலும் எங்களுக்குள்ள அந்த அந்யூன்யம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, லவ் பண்றோம், இந்த லவ் கண்டிப்பா கல்யாணத்துல கொண்டு போய் சேருமா அப்படின்னு நினைக்கிறவங்க, கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் கல்யாணமே செட் ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ரோஹிணி நட்சத்திர நாள், அக்ஷய திருத்தியைக்கு முன்னாடி வர நாள், சூரியன் சந்திரனும் எக்ஸால்டடா இருக்க நாள் ரொம்பவே விசேஷம். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தம்பதியா இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகேங்களா, ஆனாலும் உங்களுக்குள்ள நடுவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். என்னடா அது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் சொல்றாங்களேன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம ஒருத்தவங்களை தொட்டு பேசினாலே அது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் தான். ஏன்னா அங்க என்ன ஆகுது? அந்த ருணானுபந்தம் வருது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளோட வழக்கத்துல நம்ம வணக்கம் சொல்லுவோம், நம்ம ஹேண்ட் ஷேக் கூட கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நீங்க ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது கூட வரும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? கல்யாணமான தம்பதிகள் நீங்க என்ன பண்ணலாம்? உங்களோட மோதிரத்தை மாத்திக்கலாம். அதாவது உங்க மோதிரத்தை ஃபர்ஸ்ட், அந்த மாலை மாத்திர மாதிரி உங்களோட மோதிரத்தை ஃபர்ஸ்ட் மாத்திட்டு திரும்ப உங்களோட மோதிரத்தை அவங்க கையாலே போட்டு விட சொல்லிடலாம். இல்ல நீங்க கோவில் போறீங்க அப்படின்னா நீங்க 2 மாலை வாங்கி நீங்க 2 பேருமே கூட மாலையை மாத்திக்கலாம். மே 9ஆம் தேதி இதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். அதுவுமே எந்த மாதிரி கோயில்ல? முக்கியமா விஷ்ணு கோயில்ல நீங்க இந்த ரிச்சுவல் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம். கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா விஷ்ணு யாருக்கு? விஷ்ணு இஸ் ஃபார் சுக்ரன் as well, வீனஸ் as well. ஓகேங்களா? இது பண்ணுங்க. சரி, நான் வந்து என்னோட லவ் கல்யாணத்துல முடியணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? உங்க பேரு, நீங்க யாரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க கடவுள்கிட்ட எழுதி 108 தடவை கல்யாணம் ஆகணும்னு எழுதி நீங்க கடவுளை நோக்கி, நான் 10ஆம் தேதியில இருந்து பண்ண சொன்ன அந்த ரிச்சுவல் 9ஆம் தேதியில இருந்தே நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, சரி எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மே 9ஆம் தேதி, 10ஆம் தேதியில இருந்து நான் ஆரம்பிக்க சொன்ன அந்த ரிச்சுவல் இருக்கு இல்லையா, அதை நீங்க மே 9ஆம் தேதியில இருந்தே ஆரம்பிச்சு மே 9ஆம் தேதி என்ன பண்ணலாம்? அந்த அர்ச்சனை பண்றது இருக்கு இல்லையா, அந்த அர்ச்சனை பண்றது வந்து ரெட் கலர் ஃபிளார்ஸ் வச்சு நீங்க அந்த அர்ச்சனை பண்ணலாம். ஏன்னா ரெட் கலர் ஃபிளார்ஸ்னு வரும்போது ரெட் கலர் இஸ் ஃபார் மார்ஸ். பாத்தீங்கன்னா கல்யாணத்துல ஏதாவது ஒரு வகையில நம்மளோட தமிழ் ஜோதிடம்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போற விமென்க்குன்னு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் செவ்வாயோட ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸா இருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குனாலும் இது ரிசால்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த ரெட் கலர்னு வரும்போது தட் இஸ் ஃபார் ஆல்சோ ஃபார் ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்க சிகப்பு மலர்கள் போட்டு நீங்க அந்த அர்ச்சனை பண்ணலாம். கைஸா இருந்தா, இது வந்து லேடிஸ்க்கு மெயினா, கைஸா இருந்தா நீங்க வெண்மலர்கள் போட்டே பண்ணலாம். ஸோ அந்த 108 தடவை வந்து நீங்க அர்ச்சனை பண்ணும்போது நீங்க மனசுல வந்து நீங்க என்ன நினைக்கணும்னா, நீங்க அதாவது இப்போ வாராகி அம்மனை நோக்கி நீங்க அந்த அர்ச்சனை பண்றீங்கன்னா, நீங்க வாராகி அம்மா, நீங்க வந்து எனக்கான அந்த லைஃப் பார்ட்னரை தேடி கொடுங்க அப்படின்றத மனசால நினைச்சிட்டு நீங்க அந்த அர்ச்சனை பண்ணலாம். ஓகேங்களா? அர்ச்சனையும் பண்ணிட்டு கூட மெடிடேட்டும் பண்ணுங்க. மெடிடேட் பண்ணும்போது மனசார அந்த நன்றியை வந்து அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்கள வந்து சூஸ் பண்ண சொல்லுங்க.
அவங்கள விட யாரும் பெஸ்டான லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு சூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மே 9th நீங்க பண்ண வேண்டியது. சரிங்களா?